வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் பீர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு செய்ய போகிறோம். வேர்க்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை கப்பு தேங்காய் துருவல் கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 கறி வடகம் நசுக்கி சேர்த்திக்கலாம். வடகம் இல்லாட்டி சோம்பு சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கி இருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பீர்க்கங்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 தக்காளி பழம் பிசைஞ்சு சேர்த்துடலாம். கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் பீர்க்கங்காயில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது உப்பு இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. பீர்க்கங்காயை நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச வேர்க்கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி இருக்கிற தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நேரம் ஆக குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் பார்த்து தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் திரும்பவும் மூடி வச்சு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். நன்றி.